ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கம்மியாக தான் இருக்குது. ஆல்ரெடி நிறைய மொபைல் வித்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இருக்கிற மொபைலை நம்ம போட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு எது எது விற்கலைன்றதை காமிச்சிட்டு கிளம்புறதுக்கு தான் இந்த வீடியோ. சரிங்களா? எப்போவும் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். நீங்களும் ரைட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, வாங்குறீங்க, விற்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நான் அது எதுவும் சொல்லலை. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மொபைல் இருக்குன்றத நம்ம உங்களுக்கு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். சரியா? ஏன்னா ஆல்ரெடி டைம் வேறு லேட் ஆயிடுச்சு. அப்படியே போட்டு கிளம்ப இதை போடாமல் போனாலும் தப்பாக போயிடும். ஏன்னா நாளைக்கு எனக்கு விற்கணுன்னா இந்த வீடியோ தான் மெயினாக வந்து உங்களுக்கும் வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து கேட்டாங்க. இன்றைக்கி ஒரு 5 பேராவது விசாரிச்சிருப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலை. வாங்காததுக்குன்னா இங்கே வந்து வாங்கியிருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் போட்டதே 12,000 ரூபாய்க்கு தான் போட்டிருந்தேன். இது ரியல்மியில் 10 ப்ரோ 5G மொபைலு, 8GB ரேமு, 128. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செம்ம நீட்டாக இருக்குது. சார்ஜர் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. 12,000 ரூபான்றது உண்மையிலேயே நல்ல ரேட்டு. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா மொபைலில் எந்த பெருசாக டென்ட்டு கிராச் கிடையாது. புதுசு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ரேட் இருக்குது. ஆன்லைனில் வந்து நீங்கள் செக் பண்ணிகிட்டே வாங்கிக்கோங்க. ஸோ செம்ம ரேட் இருக்குது. அதனால் புரிஞ்சு வாங்கிக்கோங்க. பஸ்ஸுக்கு இந்த இடத்துல வைப்போம். இந்த இடத்துலேருந்து வந்தால் தான் நமக்கு ஒரு கணக்கு வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏசர் லேப்டாப்பு ஒருத்தர் 5,000 ரூபா புக் பண்ணார். அப்புறம் கட்சியில் வேணான்ட்டார். ஸோ அது அவர் வந்து கூட பார்க்கல. அவர் வந்து எதனால் வேணாண்டாருன்னு தெரில. i3 இது. நான் திரும்ப சொல்கிறேன், i3 5th ஜென்ரேஷனா? ஆமாம், 5th ஜென்ரேஷனு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 128GB SSD இருக்குது, 8GB ரேம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து XS Max 19,500 ரூபா, 256 GB, கிட்டத்தட்ட 11 மாதிரி தான். ஆனால் 11 கூட சின்னதாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ பேட்ரி ஹெல்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% என்னமோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், நேற்று காமிச்சோல்ல, நீங்கள் வேண்டாம், நான் நேற்று வீடியோ கூட போய் பாருங்கள். இதோட விலை 19,500 ரூபா. இது வந்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா J6ன்னு ஒரு மொபைல். J6ன்னு ஒரு மொபைலு, சின்ன மொபைல் தான். 3,500 ரூபா சொல்கிறாப்புல. டிஸ்பிளே வந்து காம்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. J6 இது 4G மொபைல் தான். இது 5G கிடையாது. $3,500 டிஸ்பிளே சேஞ்சு. சரியா? J6 என்ன ஜிபின்னு பார்த்தீங்கன்னா 4GB ரேமு, 64GB, 3,500 ரூபா. இந்த ஒரு சின்ன மண்டை ஒன்று இருக்குது. அதுக்குலாம் விவோ V20 SE மொபைலு 9,000 ரூபா சொல்லி கொடுத்தாரு, விற்கலை. சரியா? V20 SE வந்து விற்கலை. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் X70 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கு பாருங்க. இப்போ அது இந்த இருக்கு 21,000 ரூபா. அதுவும் விற்கலை. சரியா? விவோ V20 SE 9,500 ரூபா போட்டது, விற்கலை. பாக்ஸு சார்ஜர் கூட இல்லை. சரியா? இது வந்து 9,500 ரூபான்றது 9,000 ரூபாய்க்கு பேசி வாங்கி தரேன். வேண்டாம் ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். சரியா? ஏன்னா கொஞ்சம் குறைச்சா தான் விற்கும் போல இருக்குது. அப்புறம் விவோ X80 நிறைய பேர் கேட்குறாங்க. நம்மளால் வந்து விலை வந்து கம்மி பண்ண முடியல. அதனால தான் இருக்குது. 1,000 ரூபா கூட கம்மி பண்ணி கேட்டார் ஒருத்தர். நம்ம இதுன்னா கொடுத்துடலாம். நம்ம இது வந்து காஞ்சிபுரத்தில் ஒருத்தர் வியாபாரி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ பாக்ஸும் மொபைல் தான். ஆனால் மொபைல் நல்லா தகன்னு இருக்குது. 27,000 ரூபா சொல்கிறாப்புல. 8-128 தான். ஸோ அந்த டிசைனுக்கும் அந்த மாடலுக்கும் எட்ஜ் மாடலுக்கும் கண்டிப்பாக விற்றுரும். அது தேவைப்படுறவங்க வாங்கிக்குவாங்க. ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால வாங்கலாது. ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா செம மொபைல் இது. ஐஃபோனில் வந்து
13 ப்ரோ மேக்ஸு 71,000 போட்டோம், விற்கலை. நானும் வந்து 1 TB இது, சும்மா சாதாரணமாக சொல்ல முடியாது. 1 TB. ஆனால் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் யூஸ்க்கு காசு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர்கிட்ட வாங்கிடுங்க. அப்படியா? அப்படியா? வேற பேட்டரி போட்டு ஆன் பண்ணி காமிச்சிங்களா? ரைட், அந்த வீடியோ வச்சு நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. பெர்சன்டேஜ் ஏற மாட்டேது, ஆனால் பேட்டரி வந்து வேற பேட்டரி போட்டால் ஆன் ஆகுது, ஆனால் சார்ஜ் போட்டால் ஏற மாட்டேது. அது ஏதாவது ரெடி பண்ண முடியுமா அது? சரி, நாளைக்கு அந்த கஸ்டமர் கிட்ட பேசிட்டு நான் சொல்றேன். கஸ்டமர் இது நம்ம கேட்டுட்டே இருக்கேன். சரி, நாளைக்கு கேட்டு நான் சொல்றேன். சரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 13 ப்ரோ மேக்ஸு, 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 1 TB ஸ்டோரேஜு, பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே, பக்காவாக இருக்குது. 87% இருக்குது. பேட்ரி ஹெல்த் வந்து 87 இருக்குது. மொபைல் வந்து உண்மையிலேயே சூப்பர் மொபைலு. 13 ப்ரோ மேக்ஸு ஒரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்துச்சுன்னா இது வந்து 85,000 90,000 வரையும் போகும், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 71,000. 1 TBன்றது பயங்கர ஹையஸ்ட்டு. ஜிபி அந்தளவுக்கு ஜிபி அதிகம், 1000 GB. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 6S, இது 64 GB, 4,500 தான். ரஃப் யூஸ்க்கு இந்த மொபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன ஜிபி இது? 64 GB இது. சார்ஜ் இல்லை, சார்ஜ் போட்டு வைங்க, அடுத்ததை பார்ப்போம். OnePlus நாடு CE2. CE2 உங்களே தானே அது? CE2 9,000 சொல்லி கொடுத்துருக்காங்க. CE2 லைட்டா? CE2 லைட் இது. இது வந்து சாம்சங்கில் ஃபோல்டு, நம்ம நிறைய வாட்டி போட்டோம். 4,500 அது. போர்டு மட்டும் யூஸ் ஆகும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா செம மொபைல் இது. ஒன் ப்ளஸ் ஐஃபோன் 11 ப்ரோ, நல்ல மொபைல். ஐஃபோனில் 11 ப்ரோ இது, 64 GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா 21,000. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஓகே. பேட்ரி ஹெல்த்து தான் மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு எல்லா மொபைல்லையுமே. இந்த ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அது எப்படி தான் அவங்க மேனேஜ் பண்ணி அவ்வளோ கண்டுபிடிச்சானோ தெரியல. 88 இது. ஸோ 88 21,500. ஒன்று இருக்கு பாருங்க, அதே 11 ப்ரோ தான் இதுவும். என்னன்னா 256 GB. பேட்டரி வந்து 100ங்க, 83. பேட்டரி ஹெல்த் 83 இருக்கு. ஸோ 83னாலே உங்களுக்கு நல்லது தான், ஏன்னா 100 இருக்கணும்னு அவசியம் இல்லை. 100 இருந்தால் பேட்டரி மாற்றிருக்காங்கன்னு அர்த்தம், சரியா? அதனால வந்து 83ன்றது நல்ல ரேட்டு. 256 GB. ஸோ 83%, 24,000, 24,000. ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,000 இது. ரியல்மி எக்ஸ் இது. ஸோ என்னன்னா காம்போ மாற்றிருக்கு. 4,000ன்றது காம்போ மாற்றினதுக்கு கரெக்டு தாங்க, அதெல்லாம் அவ்வளோதான் விலை. கூகுள் பிக்சல் ஒருத்தர் போட்டு விடணும் ரிட்டனு. இது சாம்சங்கில் Note 10 லைட் இது. அதே மாதிரி S10 லைட் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு S10 லைட்டு, Note 10 லைட்டு. 11,000. இது வந்து பார்த்தீங்கன்னா 5T, OnePlusல 5T இது. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 4,800. ரொம்ப கம்மியாக தரேன், 4,800. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6,000 ஒருத்தன் கொடுத்து விற்க சொல்லியிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா 5T, அதே 5T தான், ரெண்டும் ஒன்று தான். விற்க சொன்னவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 6,700 சொல்லி கொடுத்துருக்காப்ல. நீங்கள் தானே உங்கள் இது இல்லையா? ஸோ ரெண்டுமே ஒரே மொபைல் தான், 5T தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேட்டால் இது அதோட இது ஜிபி அதிகம்னு நினைக்கிறேன். ஒரிஜினல் காம்போ தான், இதுவும் மாற்றலை. 6 தானே? ஆமாம், 6 GB ரேமு, 128. இல்லை, 6 GB ரேமு, 64 GB. விலை வந்து பார்த்தீங்கன்னா 4,800. 4,800.
இது நம்ம கடையில் ரொம்ப நாளாக இருக்குது, விற்காத பொருள், அதை விட்டுருங்க. ஐஃபோன் 6 70 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வாட்டி போட்டோம், 10,800 ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் 256 GB 256 GB காட்டுங்க. பேட்டரி வந்து 100 256 GB 256 GB 256 GB ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன், செம்ம தெளிவாக இருக்குது. ஒரு இடத்துல கூட ஒரு பெருசாக டென்ட்டு கிராச் எதுவுமே இல்லை, செம்ம தெளிவாக இருக்குது, செம்ம பக்காவாக இருக்குது. வெறும் 26,500 26,500 26,500 11 ப்ரோ மேக்ஸ் 11 ப்ரோ மேக்ஸ் 11 ப்ரோவே 26,000 ஆமாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11. இது 11 வந்து 64 GB தான், ஆனால் 18,000. இது ஏங்க எவ்வளோ விலை போட்டிருக்கோம்? 18,000 அதிகம் இல்லைங்க, 64 GBங்க. ரேட் அதிகங்க தலைவரா. பஸ் நீங்கள் நான் கொஞ்சம் முன்னாடி வந்துருக்கு, நாளைக்கு வரீங்களா? காலையில் ஒரு 2 மணிக்கு வாங்க. இல்லை நான் வரல, அவர் இப்போ நைட்டில் ஆசின் போயிட்டாங்களா, நான் என்ன பண்ணுவேன், நாளைக்கு வந்துருங்க, முடிச்சு விட்றேன். சரியா? ஓகே, அதெல்லாம் முடிச்சு விட்றோம். நான் இன்னைக்கு வரீங்கன்னு பார்த்தேன், சரி வரல, அதோட 80 வந்து கேட்டேன்டா, முடிச்சிட்டேன்டாப்ல. இவனுக்கு தான் வந்து கேட்டேன். அப்படியா? சரி சரி. 500 கம்மி பண்ணிடுங்க, 17,500. 17,500 500 கம்மி பண்ணி தராரு, அதில் எழுதிருங்க அப்படியே. வேணாம் கிழிச்சிட்டு எழுதிங்க, அந்த தான் இருக்கு நிறைய ஸ்டிக்கர். 17,500 ஐபோன்ல 7 பிளஸ். இது 6,500 தராப்ல. இதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு ஓபனா சொல்லுங்க. ஏங்க எந்த ப்ராப்ளமும் இல்ல, வெறும் ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வேலை செய்யல. ஃபிங்கர் பிரிண்ட் வேலை செய்யல, டிஸ்ப்ளே ஒரிஜினல், எல்லாமே ஒரிஜினல். ஓகே ஓகே. ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வேலை செய்யல, மத்தபடி உங்களுக்கு பேட்டரி ஹெல்த் 100 பக்காவா இருக்கு. துபாய் ஜாமா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகல. 6,500 128 GB 128 GB ங்க. 7 பிளஸ் 6 பிளஸ் இல்ல 7 பிளஸ். வெறும் 6,500. வெறும் 6,000. ஹோம் பட்டன்லாம் ஒர்க் ஆகும். ஹோம் பட்டன் ஒர்க் ஆகும், ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் ஒர்க் ஆகும். மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே ஓகே. பாருங்க, உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. அப்புறம் வந்து சாம்சங்ல வந்து A51 M51 7,700. ஒன் பிளஸ்ல 7 ப்ரோ வந்து 8,000. இது பேக் டோர் ஒர்க். இது பேக் டோர் என்ன இருக்கு, பேக் டோர் உடஞ்சிருக்கு. கேமரா பாப்அப் கேமரா வராது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இருக்கு, வேற கோடு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல கோடு இருக்கு. சரியா? கோடு இருக்கு தானப்பா? ஆமாம், பேக்ரவுண்ட்ல கோடு இருக்கு. இது வந்து இன்னொரு 1+7 இருக்கு, அது மாதிரி தான். இது 8,700. 6 128 1+7. இதுவும் 1+7 7,500. 7,500 1+7 ரெண்டுமே 1+7 தான். இது நாங்கள் வாங்கினது, இது கஸ்டமர் வாங்கினது. சரியா? நாங்கள் வாங்கினதுல வேணா ஒரு 7,000 தரோம். சரியா? 7,000 கூட தரோம். உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்க. இவர் வந்து எவ்வளோ தராரு? 8,700. ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசமே கிடையாது. 11 வந்து 89 பேட்டரி இருக்கு. பாருங்க, நான் செக் பண்ணியே காமிச்சிடறேன். 7,000 கொடுக்குறதுனால குறை இருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து நம்ம நேரடியாக கொள்முதல் பண்ணது. அது வந்து பார்த்தீங்கன்னா சைடு கேப்பில் கடைக்காரங்க வந்து கொடுக்குறது. ஒரு நிமிஷம் இருங்க பாஸ், என்ன ஜிபின்னு பார்த்துக்கிறேன். 6 GB ரேமு 128. எனக்கு சரியாக கண்ணு தெரியாது, அதனால தான் விட்டு கவனிக்க வேண்டியதாக இருக்குது. டீ கொடுங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1+. இது வந்து ரியல்மி நம்ம போட்டாச்சு. இது ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம போட்டது தான், திரும்ப திரும்ப எடுத்து போட்டுட்டு இருக்கோம். டீ வாங்கி கொடுங்க அவங்களுக்கு. டீயை வாங்கி கொடுங்க பாய். எதுவும் பேலன்ஸ் இருக்கா? எவ்வளோ? 8. இந்தாங்க அப்போ அந்தாங்க, அதை கொடுங்க. அவர் 10 ரூபா நீங்கள் கொடுங்க, எங்களுக்கு 10 ரூபா கொடுங்க. சரி பரவாயில்ல, சில்லறை கொடுங்க. அந்த அக்காவுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? நாசையை கொடுத்து விட்டீங்களா? சில்லறை இவர்கிட்ட வாங்கி கொடுங்கன்னு தானே சொன்னேன்.
சரி விடுங்க, பரவாயில்ல, அந்த பாட்டி நல்லா இருந்துட்டு போறோம். நம்மளால ஒருத்தன் வாழ்ந்தான்னா அது சரித்திரம் பேசுறேன். இல்லைங்க, எப்பவுமே சரி, நம்மளால ஒருத்தன் வாழ்ந்தான்னா சரித்திரம் பேசணும். நம்மளால அழிஞ்சான்னு ஒருத்தனும் நினைச்சு கூட பார்த்துக்கூடாது. ஓகே ஓகே. ஆமாங்க, எனக்கு ஒன்று கொடுங்க. இந்த ஃபேனை ஃபர்ஸ்ட் போடுங்க, ரொம்ப இறையும். இது என்ன மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாடல்னா ஜிசி மோட்டோவில் நல்ல. இது எவ்வளவு சொன்னீங்க? 7500 வெறும் 6500. 6500 OnePlus 7 தானே இது? ஐபோன் 7 Plus. ஐபோன் 7 Plus. ஐயோ, இந்த OnePlus 7 ஐபோன் 7 மாறி மாறி சொல்ல வேண்டியதா இருக்கு. சரிண்ணா, வெறும் 6500. வெறும் 6500 ஐபோன் 7 Plus. ஹோம் பட்டன் எல்லாம் பக்காவா இருக்கு. ஓகே ஓகே. சரிங்களா, ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் தான் வேலை செய்யும். சரி. சரி, இது மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ போட்டோம்னு ஞாபகம் இல்லையே. காலையில் போட்டிருப்போம் வீடியோவில், தனி வீடியோ இருக்கும் பார்த்துக்கோங்க. G62 நினைக்கிறேன், மோட்டோ G62 9000 என்னமோ போட்டோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போ F19 Pro Plus எவ்வளோ ரேட்டு இது? அதுலேயே ரேட் போட்டிருக்க 10,000 நினைக்கிறேன், 12,000. இது வந்து இவர் இது ஏங்க 15,500 விற்க மாட்டேது. இன்னைக்கு 12,500 நிஜமா சொல்கிறேன், பாக்ஸோட கொடுத்தேன் ஒரு கஸ்டமருக்கு. விலை ரொம்ப போட்டா சரி 15,000 தரான். ஆனால் மொபைல் தெளிவாக இருக்கு, பாக்ஸ் இருக்கு, சார்ஜர் இல்லைல்ல, பாக்ஸ் இருக்கு, சார்ஜர் நல்ல நாடு 2. ரைட் இருக்கு, நாடு 2 அது. இது வந்து பார்த்தீங்கன்னா 39,000 OnePlusல 7 Pro, கூகுள் பிக்சலில் 7 Pro. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஏன்னா இது வாங்கக்கூடிய மொபைல் தான், ஈஸியாக வாங்கிடுவாங்க. சாம்சங் கேலக்ஸியில் S22 பெரிய மொபைல் இது. இப்போ S22 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம S22 அல்ட்ரா வாங்கினோம்னா 50,000 கிட்ட ஆகும். இல்லைங்க, செகண்ட் சார்னாலே 45 ரூபா சொல்லுவாங்கல்ல. சாம்சங் கேலக்ஸி இங்கே நடிக்கலாம் தேவையே கிடையாது. இது வந்து நடிக்கிற இடம் கிடையாது, சரியா? நான் வந்து எதுவும் போட்டு வாங்குலாம் சொல்ல மாட்டேன். வாங்கினா வாங்குறாங்க, நடிக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. கண்டிஷனை பார்ப்போம். சாம்சங் கேலக்ஸி S22 8GB ரேமு 128. ஆனால் பெரிய மொபைல் தான். எவ்வளோ சொன்னோம்? 25,000 இது. 25,500 போட்டிருக்கே, 25,000 தரேன். இந்த பவுச்சில் போட்டுருங்க. மொபைல் நல்லா தெளிவாக இருக்கு பஸ். இது OnePlus 9 Pro வந்து ஒருத்தர் கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து ஃபோல்டு 5 ஃப்ளிப்பு 5, சாம்சங் கேலக்ஸியில் ஃப்ளிப்பு 5. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் எவ்வளோங்க? இல்லை, இது நான் வாங்கினது கஸ்டமர்கிட்ட. எவ்வளோக்கு வாங்கணும் தெரியுமா? மறந்துட்டேன். 46,000. 1,00,000 பொருள் இது. 1,00,000 பொருள் 46,000 தரேன். சாம்சங் ஃப்ளிப்பு 3 இது 19,000. 19,000. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஒருத்தர் காசு போட்டார் 1,500. கடை மூடுறக்குள்ளே வரேன்டார். S20 Plus இன்னும் வரல. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து A71. இது 6,500 என்னமோ போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் கடன். ஸோ ஓகே, 6,500 இது சாம்சங் A71. நல்லா நீட்டா க்ளீனா இருக்கு. OnePlus 11 17,500. சரி, ஐபோன் 11. சரி, நான் டீயை குடிச்சிடறேன் பஸ், டயர்ட் ஆயிடுச்சு. காலையிலேருந்து எவ்வளோ வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கு. சார்ஜ் இல்லை, ட்ரையாக இருக்கு, ஃபுல் ட்ரையாக இருக்கு. ஆனால் நீங்கள் அப்போ கிளம்புங்க, காற்று வரட்டும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். நாங்கள் கொஞ்ச நேரம் போட்டீங்கன்னா நான் கொஞ்ச நேரத்தை வச்சு போயிருந்தேன். இந்த ஃபேன் ஆன் பண்ணுங்க. அங்கேயே சுவிட்ச் அங்கே அந்த ஃபேனை போட்டு இதை எடுத்து வச்சிருப்பா, நீ அப்புறமா ஃப்ரெண்டு கடைக்கு போப்பா. தள்ளுப்பா, தள்ளுங்க கொஞ்சம். யாருது வருதா? செருப்பு அங்கேயே கிடக்கா, தள்ளுப்பா. சீக்கிரம் அடைச்சிட்டு
மார்க்கெட் என்ன காஞ்சி ஓஞ்சு போய் கிடக்கு. அப்படிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்ண்ணா. இது அவர் போறாரு வராரு, அதெல்லாம் நியூஸ் ஆயிரும். நம்ம சொல்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பஜார்ல இருக்கோம். உலகமே நீங்க இது பஜார்னு நினைக்காதீங்க, உலகம்னு நினைச்சுக்கோங்க. பஜார், இந்த பஜார்ல வந்து நீங்க வந்து எவ்வளோ பெரிய கிராஜுவேட்டா இருக்கட்டும், வக்கீலா இருக்கட்டும், அட்வொகேட்டா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் எவன் எந்த பெரிய உயர் பதவியில் இருக்கிறவனா கூட இருக்கட்டும், ஆனால் இங்கே இருந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இங்க இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். புரியுது புரியுது. மோடிக்கே ஐடியா கொடுக்கலாம் நம்மளால. வச்சுட்டா